இறகை போலையெல்லாம் வந்து ரிங்டோனாக வச்சு சுற்றிட்டு இருந்தேன். இறகை போலே அந்த பொல்லாதவன்ல அந்த பைக் தீமு எல்லாமே ஒரு கடை ரிங்டோனாக வச்சு சுற்றிருந்தேன். அப்போ ஒரு கொரியன் மொபைல் வச்சுருப்பேன். ஆஹா சுற்றி லைட் எரியும். ஆஹா ரிங்கடிச்சு அதெல்லாம் அடித்தாலே அது ஃபுல்லாக அந்த பஸ்ஸு இந்த நம்ம பஸ்லலாம் சுற்றி லைட் எரியலாம் அந்த மாதிரி இருக்கும் அந்த ஃபோனு. அப்போல்லாம் வந்து இந்த இறகை போல இந்த இதுதான் ரிங்டோனாகவே இருக்கும். ரீசெண்டாக ஒருத்தர் நான் சொல்லிட்டு இருந்தேன், வேட்டை மன்னன் டீசர் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுல, ஆமா. அதை நான் வந்து அந்த மாதிரி ஒரு கொரியன் MP3 பிளேயரில் தான் பார்த்தேன். ஆ MP4 பிளேயரில் தான் பார்த்தேன். ஒரு பையன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், நெல்சன் வந்து இங்கேருந்து ஆரம்பிச்சாரு, ஆமா. நாங்கெல்லாம் இதெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு. கொரியன் மொபைல்னா அப்படின்னு கேட்டார் அவர். ஆனால் நமக்கு புரியுது பாருங்க, அதான் 1500 ரூபாய் 2000 ரூபாய்க்கு பயங்கரமாக லைட் அடிச்சு செம்மையா இருக்கும் கொரியன். அதோட சவுண்டு தான் பீக்கா இருக்கும். அப்படியே பக்கத்து தெரு வரைக்கும் கேட்கும். நாங்கள் வர மாட்டிப்போம், ஸ்கூலில் டியூஷன்லாம் மாட்டிப்போம். கொரியன் மொபைல் யாராவது வச்சுருந்தாங்கன்னா ஓ தெரியாமல் ரிங் அடிச்சிருச்சுன்னா அது அலறிடும்ல, ஆமாமா. அது கண்ட்ரோலே பண்ண முடியாது. யா கொரியன் மொபைல்லாம் இப்போ நினச்சி பார்த்தா ஃபஸ்ட்டு நான் வீட்டில் அடம் பிடிச்ச வாங்கினது கொரியன் மொபைல் தான் வாங்கி கொடுத்தாங்க. அது பாருங்க, அதுக்கு பேரே கொரியன் மொபைல்னு வந்துருச்சு. அதுக்கு கம்பெனி பேர்லாம் நமக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். என்னன்னே தெரியாது.